நீ சொல்லி முழுமையான வீரியத்தோட அது வெளிப்படும், எல்லாருக்கும் அது புரிய வைக்கும், எல்லாரையும் இதை செய்ய வைக்கும். ஏன்னா இங்க எல்லாருமே ஒரே பொருள் இருந்து உருவாகி ஒரே பொருளுக்குள்ள நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் சொல்ல எல்லாமே ஒண்ணு. ஒருமை குணத்தோட பாரு, எல்லாத்தையும் உயர்வா பாரு, எல்லாத்தையும் ஏற்றமா பாரு, எல்லாத்தையும் சரியான மாற்றமா பாரு. அப்படி நீ பார்த்தனாதான் நீ யாரு, உன் புரிதல் என்ன, உன் தெளிவு என்னன்றதுக்கெல்லாம் கேள்விக்கான பதில் சும்மா சட்டுன்னு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். நீங்க அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அன்புடுத்து போலதான் ஆழ்ந்து வரும். அறிவு நிலை தெளிந்தவருக்கு உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு. நம்ம கடவுள் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறோம். கடவுள்னா என்ன தெரியாது யாருக்கு. கடவுளுக்கு பொருளே கிடையாது. கடவுள்னு அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். அது ஏன் பிற உயிர்கிட்ட போடும்? அப்பதான் அன்பு வெளிப்படும். அந்த அன்பு வெளிப்படணும்னா நீ பிற உயிர்கிட்ட போறோம். பிறர் வழியா உன் வழியா நீ என்னன்னு ஆசைப்படும் போது மட்டும்தான் அந்த அன்போட தன்மை அதிகமாயின போகும். ஏன்னா இங்க இறைத்தன்மைன்றது கடவுள்ன்றது பொருளே இல்லை. அதுக்கு ஒரு பொருள் இருக்குன்னு அதுக்கு பேர் அன்பா இருக்கு. அந்த அன்பில் ஏற்படுற ஒரு பேர் ஒளி இருக்கு. அந்த அன்பில் ஏற்படுற பேர் ஒளிதான் உன் அறிவு. அதுதான் உன்னோட தைரியம், பெரிய தன்னம்பிக்கை, பேராற்றல், பெரிய தன்மை. இந்த ஒரு அறிவை உன்னால உணர முடியுமா? பிறர் வழியா உன் வழியா என்னதை நீ சாதனையா கொல்லும் போது மட்டும்தான் இந்த உன்னோட கொல்லுன்ற தன்மையே உன்கிட்ட இல்லைன்னு புரியும். இங்க எதுவுமே கொல்ல முடியாது, இங்க எதுவுமே இறந்து போவாதுன்ற ஒரு பேரறிவு புறப்படும். எப்படி சுத்தமாக நான் மீண்டும் மீண்டும் இங்க ஆற்றலாவே இருப்பேன்றத உன்னால 100% உணர்ந்து பேச முடியும், சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் சாதனை.